தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A கவுன்சிலிங் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. நாளைக்கு 5வது நாள் கவுன்சிலிங் நடக்க போகுது. ஓகேங்களா? நம்ம இதில் ஒவ்வொரு நாளும் வீடியோ போடும் போதில் கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுறீங்க. அதுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ போடுறேன். ஓகேங்களா? ஏன்டா ஒவ்வொன்றுக்கும் டைப் பண்ண முடியல, ஏகப்பட்டது இருக்குது. அதனால் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுறேன். ஓகேங்களா? கொஞ்சம் இந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, May 23 கவுன்சிலிங் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் எனி சான்ஸ். எந்த கேட்டகரி எதுன்னு போடல சார், எந்த கேட்டகரின்னு கொஞ்சம் போடுங்க, ரிப்ளை பண்ணிடுவோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா கௌசி சார், பிசி ஃபீமேல் நான் பிஎஸ்டிஎம் May 13th சான்ஸ் இருக்கா? சான்சஸ் ரொம்ப கம்மி தான். ஓகேங்களா? திங்கள் செவ்வாய் புதன் இந்த 3 நாள் நடக்கிறத வச்சு பிசி எம்பிசிக்கு என்ன எது போஸ்டிங் இருக்கா இல்லையான்னு சொல்லிடலாம். ஓகேங்களா? பிஎஸ்டிஎம்னால் கொஞ்சம் சொல்லலாம், நான் பிஎஸ்டிஎம் சான்சஸ் ரொம்ப கம்மி. ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அசோக் ராஜா June 4th எம்பிசி பிஎஸ்டிஎம் மேல் சான்ஸ் இருக்கா? எம்பிசி பிஎஸ்டிஎம், அதாவது பிஎஸ்டிஎம் பார்த்திங்கன்னா இப்போ முன்னாடியே ஸ்டார்ட் பண்ண, ஏன்டா நார்மல் கேண்டிடேட்ஸ்க்கு முடிஞ்சாலும் முடிஞ்சிடும். அதனால் பிஎஸ்டிஎம் முன்னாடியே ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? June 4th பார்த்திங்கன்னா பிஎஸ்டிஎம் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? June 4th பிஎஸ்டிஎம் எதிர்பார்க்கலாம் எம்பிசிக்கு. சார், எம்பிசி கம்யூனல் ரேங்க் 1165. ஓகே. நான் பிஎஸ்டிஎம் கவுன்சிலிங் டேட் 27. எனி பாசிபிலிட்டி? கம்யூனல் ரேங்க் 1165. ஓகேங்களா? நான் பிஎஸ்டிஎம் கவுன்சிலிங் டேட் 27. பாசிபிலிட்டிஸ் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? 1165 ஃபீமேல் கேண்டிடேட்ஸா எதிர்பார்க்கலாம். எம்பிசி 1300 1165 எதிர்பார்க்கலாம் சார். ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிஆர் ஷைகோ பிசி ஃபீமேல் நான் பிஎஸ்டிஎம் கம்யூனல் ரேங்க் 2166. 2166 சான்சஸ் ரொம்ப கம்மி தான் சார். ஓகேங்களா? எக்ஸ்ஆர்மி சாஜி ஸ்கூல் செல்லையன் எக்ஸ்ஆர்மி பிசி 150 வேலை கிடைக்குமா? ஆர்மி நான் பார்க்கலையே, சாரி சார். ஆர்மிக்கு நான் எடுத்து பார்க்கல. நீங்கள் இப்போ திடீர்னு கேட்டதுனால பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் நான் அதை பார்த்துடுறேன். அதாவது ஆர்மி ஒதுக்கீடு பார்த்தீங்கன்னா எந்த கேட்டகரி? எக்ஸ்ஆர்மி பிசியா சார்? பிசிக்கு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த ஒரே நிமிஷம் கம்யூனல் வைஸ் அதாவது ஓகே சார், நான் பார்த்துட்டு சொல்கிறேன். ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்தோன்னா மணிபாலா சார், பிசி ஃபீமேல் நான் பிஎஸ்டிஎம் கம்யூனல் ரேங்க் 1571. ஓகே. டேட் 23 கிடைக்குமா சார்? 23ன்றது வியாழக்கிழமை வருது. ஓகேங்களா? அதாவது திங்கள் செவ்வாய் நடக்கிறத பார்த்துட்டு தான் என்னான்னு சொல்ல முடியும். ஓகேங்களா? திங்கள் செவ்வாய் நடக்கிறத பார்த்துட்டு தான் உங்களுக்கு கன்ஃபார்மாக என்னன்னு சொல்ல முடியும். ஓகேங்களா? 1571 ஃபீமேல் கொஞ்சம் சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஃபீமேலுக்கு கொஞ்சம் சான்சஸ் இருக்குது, எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? அடுத்து எம்பிசி மேல் நான் பிஎஸ்டிஎம் கம்யூனல் ரேங்க் 1742. டேட் 35. 1742. எம்பிசி ஃபீமேல் 1742 வாய்ப்பு இருக்கா? வாய்ப்புகள் கம்மி தான். ஓகேங்களா? உங்களுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. பழனி வசந்தி. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி
1165 ஃபீமேல் கவுன்சிலிங் டேட் 27. நூற்றி 65 அடுத்து பார்த்திங்கன்னா 1742 பேர். ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா செந்தில் எஸ்சி பிஎஸ்டிஎம் ஃபீமேல் 134 மார்க் வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் 11th கிடைக்குமா சார்? எதிர்பார்க்கலாம். பிஎஸ்டிஎம் இருக்குல்ல, பிஎஸ்டிஎம் இருந்தால் எதிர்பார்க்கலாங்க. ஓகேங்களா. பிஎஸ்டிஎம் இருந்தால் எதிர்பார்க்கலாம். அடுத்து சார் எஸ்சி ஃபீமேல் கம்யூனல் ரேங்க் 905 ஜூன் 1 எஸ்சி ஃபீமேல் கம்யூனல் ரேங்க் 905 இப்போ ஜூன் 1 கவுன்சிலிங் ஜாப் கிடைக்க சான்ஸ் இருக்கா? சான்சஸ் கொஞ்சம் கம்மி தாங்க. ஓகேங்களா. ஒரு 80% சொல்லலாம். 80% வாய்ப்பு இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். ஓகேங்களா. 20% என்னால் சொல்ல முடியல. லிஸ்ட்டு 2 எம்பிசி பிஎஸ்டிஎம் மார்க் 1 லிஸ்ட்டு 2 லிஸ்ட்டு 2 இன்னும் விடலையில்ல. ஓகேங்களா. லிஸ்ட்டு 2 வந்து இன்னும் விடலை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 24th கவுன்சிலிங். ஓகே. எம்பிசி கம்யூனல் ரேங்க் 1045. ஓகே. என்ன போலீஸ் போலீஸ் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் கிடைக்குமா சார்? ப்ளீஸ் ரிப்ளை. 24th எம்பிசி இது பார்த்தீங்கன்னா ஃபீமேல் கேண்டிடேட்னால் கொஞ்சம் சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஃபீமேல் கேண்டிடேட் சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லலாம். ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா சார் எஸ்சி ஃபீமேல் பிஎஸ்டிஎம் கம்யூனல் ரேங்க் 721 மே 30 சான்ஸ் இருக்கா? 721 ஃபீமேல் சான்சஸ் இருக்குங்க. ஓகேங்களா. சான்சஸ் இருக்குது. 90% சொல்லலாம். ஓகேங்களா. சான்சஸ் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பாண்டியம்மாள் எஸ்சி மேல் நான் பிஎஸ்டிஎம் ஜூன் 1 கவுன்சிலிங் கம்யூனல் ரேங்க் 904 சான்ஸ் இருக்கா? 904 மேல் கேண்டிடேட். சான்சஸ் கொஞ்சம் கம்மி தாங்க. ஓகேங்களா. சான்ஸு கொஞ்சம் கம்மி தான். அடுத்து சிரஞ்சீவி எஸ்சி நான் பிஎஸ்டிஎம் கம்யூனல் ரேங்க் 742. ஓகே. 749 6335 சான்ஸ் இருக்கா சார்? அதாவது ஃபீமேல்னால் கொஞ்சம் சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லலாம். நெருங்கி வருதுன்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஃபீமேல் வந்து சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லலாம். மேலுக்கும் சான்ஸ் இருக்குது. பார்ப்போம், எதிர்பார்ப்போம். ஓகேங்களா. இவருக்குமே எதிர்பார்க்கலாம். மேலே உள்ளது பார்த்திங்கன்னா ஜூன் 1 இவருக்கு எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி நீங்களும் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சிந்து ராமசாமி சார் 22nd கவுன்சிலிங் எம்பிசி ஓவரால் 2004 கம்யூனல் ரேங்க் 753 22nd புதன்கிழமை 753. ஓகே. எஜுகேஷன் ரூரல் ஹெல்த் கிடைக்க சான்ஸ் இருக்கா? கட்டாயம் கிடைக்கும். ஓகேங்களா. ரெண்டுமே கிடக்குங்க உங்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ராமு பஞ்சநாதன் மார்க்கு 145 எம்பிசி ஃபீமேல் நான் பிஎஸ்டிஎம் கம்யூனல் ரேங்க் 1350 மே 28 1386 எம்பிசி 1386 பார்ப்போம், என்னான்னு பார்ப்போம். ஓகேங்களா. இந்த செவ்வாய் புதன் நடக்கிறத வச்சு பிசி எம்பிசிக்கு சொல்ல முடியும் வேகன்சி இருக்கா இல்லையாண்டு. ஓகேங்களா. எஸ்சி கம்யூனல் ரேங்க் எவ்வளோ போயிருக்கு சார்? எஸ்சி கம்யூனல் ரேங்க் தெரியலையே மேடம். எஸ்சி கம்யூனல் ரேங்க் என்னன்னு தெரியல. ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா
இது பேர் என்னன்னு தெரில. SCA ஃபீமேல் ரேங்க் 175, SCA ஃபீமேல் ரேங்க் 175. வின் 4 ஸ்லாட் சான்ஸ் இருக்கா? சான்சஸ் ரொம்ப கம்மி தாங்க. ஓகேங்களா, சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி தான். அடுத்து பார்த்திங்கன்னா சதீஷ் கவின் MBC ஃபீமேல் கம்யூனல் ரேங்க் 1000, ஓவரால் டேட் 30/5. PSTM வச்சுருக்கீங்களா? PSTM இருந்தால் எதிர்பார்க்கலாங்க. ஓகேங்களா, PSTM இருந்தால் எதிர்பார்க்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கௌரிமணி BC ஃபீமேல் PSTM கம்யூனல் ரேங்க் 2103, 27 கவுன்சிலிங். என்ன ஜாப் கிடைக்கிற சான்ஸ் இருக்கும்? நீங்கள் PSTM இருக்கிறதுனால கொஞ்சம் நல்ல இதே எடுக்கலாம். ஓகேங்களா, PSTM இருக்கிறதுனால கொஞ்சம் நல்ல போஸ்டிங் எதிர்பார்க்கலாம். அதுக்கடுத்து JCA லாஸ்ட் மார்க் என்ன? லாஸ்ட் கட் ஆஃப் ஒன்றும் புரியலை, என்னான்ட்டு போட்டிருக்காருன்னு தெரியல. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா May 24 BC ஃபீமேல் நான் PSTM ஜாப் கிடைக்குமா சார்? 24 வெள்ளிக்கிழமை வருது சார். ஓகேங்களா, திங்கள் செவ்வாய் நடக்கிறத வச்சு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, 5வது நாள் 6வது நாள் கவுன்சிலிங் நடக்கிறத வச்சு தான் BC MBCக்கு சொல்ல முடியும். ஓகேங்களா, அடுத்து May 25 சாட்டர்டே யாருக்கெல்லாம் கவுன்சிலிங் இருக்குது? ஓகே, அடுத்து SC ஃபீமேல் 24th May கவுன்சிலிங். என்ன போஸ்ட் எடுக்க முடியும்? என்ன போஸ்ட்னால் நான் என்ன சார் சொல்ல முடியும்? அதாவது ஒரு இன்னைக்கு கூட ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோவை பாருங்கள். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நாளைக்கு வந்து ஒரு நல்ல போஸ்ட்டு கிடைக்கும். அதுக்கடுத்து ஃபுல்லாக எல்லாமே போஸ்ட்டு தான். ஓகேங்களா, ஒரு லிபரலான போஸ்ட்டு உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா, போஸ்ட்டு கட்டாயம் இருக்குது. ஓகேங்களா, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கனகராஜ் May 29 செஷன் எந்த கேட்டகரி எதுவும் போடல சார். ஓகேங்களா, May 29 பார்த்திங்கன்னா SC கேண்டிடேட்ஸ் தான் இருக்கும். அதே BC MBCனால் கொஞ்சம் சான்சஸ் கம்மி தான். ஓகேங்களா, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சார் அசிஸ்டண்ட் இன் TNPSC எப்படி இருக்கும் ப்ளீஸ் சொல்லுங்கள். கொஞ்சம் அறிபறியாக தாங்க இருக்கும், வேலை கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும். ஓகேங்களா, TNPSC பற்றி உங்களுக்கு தெரியும்ல, ஒன்லி சென்னையில் மட்டும்தான் எனி டைம் வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா அடுத்தடுத்து அவங்களுக்கு வந்து டைம் டேபிள் போட்டுக்கிட்டே இருக்கணும். அடுத்து எந்த டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் வைக்கணும் என்ன இதுன்னு போட்டுக்கிட்டே இருக்கணும், அந்த மாதிரி தான். ஓகேங்களா, அடுத்து பார்த்திங்கன்னா BC ஃபீமேல் PSTM 138 June 3 கவுன்சிலிங் கிடைக்குமா சார்? சான்சஸ் கொஞ்சம் கம்மி தாங்க. ஓகேங்களா, சான்சஸ் வந்து கொஞ்சம் கம்மி தான். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா செல்வா தமிழ் என்னன்னா தினேஷ் MBC சார் டுமாரோ கவுன்சிலிங். டுமாரோ ஓகே, 9:30 பேஜ். MBC வேகன்சி எந்த டிபார்ட்மெண்ட்? சென்னை போஸ்ட் எந்த டிபார்ட்மெண்ட் சார்? சென்னை வேணால் நீங்கள் சென்னைக்கே கொடுத்துருக்காங்கல்ல. ஓகேங்களா, சென்னையில் பார்த்தீங்கன்னா MBCக்கு என்னன்னா ஒரு நிமிஷம், அதாவது MBC தானே, MBCக்கு பார்த்தீங்கன்னா MBC சார் சென்னை. MBCயில் RD டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்குங்க, அது சென்னையிலேயே போஸ்டிங் போடுற மாதிரி ஒரு இது இருக்குது. ஓகேங்களா, RD டிபார்ட்மெண்ட். அதே மாதிரி ஹைவே எடுத்திங்கன்னா சென்னையிலேயும் போடுவாங்க. வேறு என்ன இருக்குது? வேறு வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸரி கூட நீங்கள் கேட்கலாம், சென்னைக்கே நீங்கள் கேட்கலாம். ஓகேங்களா, சென்னைக்கே வந்து நீங்கள் கேட்டு வாங்கலாம். அதுக்கடுத்து இன்னும் வேணுன்னா போலீஸ் இருக்குது, மெடிக்கல் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா சென்னையில் தான் ஃபஸ்ட்டு இது போடுவாங்க. நீங்கள் வந்து சென்னை வேணால் எழுதி கொடுத்துட்டு வந்துடுங்க, போடுவாங்க, கட்டாயம் போடுவாங்க.
ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஸ்ரீமதி எம். காலேஜ் வரைக்கும் தமிழில் படித்த நல்லா, இது தேவையில்லை, ஏதோ ஒரு போட்டிருக்காங்க. ஹாய் சார், எம்பிசி பிஎஸ்டிஎம் கம்யூனியல் ரேங்க் 2843 ஆர். ஓவரால் மார்க் வந்து சார் ஜாப் 2800 பிஎஸ்டிஎம் வச்சுருக்கீங்களா? ஓகே ஓகே ஓகே. அதாவது பிஎஸ்டிஎம் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் எதிர்பார்க்கலாங்க. ஓகேங்களா, பிஎஸ்டிஎம் வச்சுருந்தா கொஞ்சம் எதிர்பார்க்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மதுமிதா, பிசி ஃபீமேல் நான் பிஎஸ்டிஎம் 28 மே கவுன்சிலிங் கம்யூனியல் ரேங்க் 2642. தர் சான்சஸ் ரொம்ப கம்மி தான். ஓகேங்களா, சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹேமா சுந்தரி, எஸ்சி ஃபீமேல் கம்யூனியல் ரேங்க் 852. ஓகே, நான் பிஎஸ்டிஎம் ஜூன் 1 10 AM. சான்சஸ் கொஞ்சம் கம்மி தாங்க, எதிர்பார்ப்போம். ஓகேங்களா, ஃபீமேல் கேண்டிடேட்னால எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா. அதுக்கடுத்து பாலா விக்னேஷ், பிசி மேல் நான் பிஎஸ்டிஎம் கம்யூனியல் ரேங்க் 1510 மே 20 1510. சான்சஸ் நெருக்கி வருதுங்க. ஓகேங்களா, 80%, 90% வரையும் சொல்லலாம். ஓகேங்களா, சான்ஸ் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஹலோ சார், எம்பிசி உமன் நான் பிஎஸ்டிஎம் கம்யூனியல் ரேங்க் 900 கவுன்சிலிங் டேட் 24th May. திஸ் இஸ் மை ஃப்ரெண்ட்ஸ் டீடைல். வில் யூ கெட் சர்வீஸ்? சி கெட் சர்வீஸ். நான் பிஎஸ்டிஎம் 945. சான்ஸ் இருக்குங்க. ஓகேங்களா, 945 சான்சஸ் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹாய் சார், பிசி மென்னு பிகாம் லிஸ்ட் 2 நான் பிஎஸ்டிஎம் 6007. எனி சான்ஸ் ஜூனியர் கோஆப்ரேட்டிவ்? ஜூனியர் கோஆப்ரேட்டிவ்க்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம். பிகாம் முடிச்சிருக்கீங்கல்ல, ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் இப்போ வரையும் வந்து அப்படியே தான் கிடக்கு. 8 போஸ்ட்டு தான் காலியாக இருக்குது. ஓகேங்களா, இன்னும் 920 இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. அடுத்து பிசி நான் பிஎஸ்டிஎம் ஓவரால், பிசி நான் பிஎஸ்டிஎம் ஓவரால் 3000 கம்யூனியல் கிடைக்குமா சார்? 1728. 1728 எதிர்பார்க்கலாம் சார். ஓகேங்களா, எதிர்பார்ப்போம். திங்கள் செவ்வாய் முடியட்டும், நம்ம கன்ஃபார்மாக சொல்லிடலாம். ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஜீவா ஜிவி, எம்பிசி மேல் டிஃப்ரெண்ட் ஏபிள் HH. ஓவரால் ரேங்க் ஃபஸ்ட்டு ஜாப் கிடைக்குமா சார்? ப்ளீஸ் ரிப்ளை சார். டேட் 15/6, டைமிங் டேபிள் 24th. எம்பிசி மேல் டிஃப்ரெண்ட் ஏபிளா? ஒரே நிமிஷம். அதாவது அதாவது எம்பிசி மேல் டிஃப்ரெண்ட் ஏபிள். இன்னொன்று பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஏபிள் HI டேப்ஸில் வருவீங்கன்னு நினைக்கிறேன். 8 9 17 கொஞ்சம் நெருக்கி வருங்க சார். ஜாப் பார்ப்போம், என்னான்னு பார்க்கலாம் சார். இது எனக்கு இந்த டிஃப்ரெண்ட் ஏபிள் நான் பார்க்கவே இல்லை யாருக்குமே. ஓகேங்களா. செகண்ட் பேஸ் பாஸ் ஸ்பெஷல் டிகிரி பார்ப்போம் சார், எதிர்பார்ப்போம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா
காயத்ரி, அதாவது டெஸ்டிடியூட் விடோ எம்பிசி 19th June சான்ஸ் இருக்குமா சார்? தெலுங்குடன், அதாவது இந்த ஸ்பெஷல் கேட்டகரி நான் பார்க்கவே இல்லை. ஓகேங்களா, டெஸ்டிடியூட் விடோ பிளைண்ட் இதெல்லாம் பார்க்கவே இல்லை. நான் பார்த்துட்டு என்னன்னு சொல்லிடுறேன், உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுறேன். எஸ்சி ஃபீமேல் பிஎஸ்டிஎம் கம்பெனி சொல்கிறாங்க 721 எனக்கு கிடைக்குமா சார்? May 13th 721 எஸ்சி சான்சஸ் இருக்குது சார். ஓகேங்களா, 721 கம்பெனிகள் ரேங்க் சான்சஸ் இருக்குது. பார்ப்போம், எதிர்பார்ப்போம். ஃபீமேல்னால எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா, ஃபீமேல்னால் எதிர்பார்க்கலாம். எம்பிசி ரேங்க் கம்யூனல் ரேங்க் வந்து 1408. ஓகே, கவுன்சிலிங் 28 ஜாப் ஆகுமா சார்? சான்சஸ் கொஞ்சம் கம்மி தான். ஓகேங்களா, சான்சஸ் ரொம்ப கம்மி தான். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சார் 24th May மார்னிங் செஷன், 24th மார்னிங் செஷன் கம்யூனல் ரேங்க் 965. ஓகே, ஸ்கூல் எஜுகேஷன் கிடைக்க பாசிபிலிட்டி இருக்கா சார்? 24th கேஸ்ட் என்ன கேஸ்ட்னு நீங்கள் போடலை. ஓகேங்களா, பிசி கேண்டிடேட் கிடைக்கும், ஸ்கூல் எஜுகேஷன் இருக்கும். ஓகேங்களா, ஸ்கூல் எஜுகேஷன் கடைசி வரை இருக்கும் உங்களுக்கு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மாலதி ராஜன், எஸ்சி ஃபீமேல் நான் பிஎஸ்டிஎம் கம்யூனல் ரேங்க் 920 June 3 ஜாப் கிடைக்குமா? 924 நான் பிஎஸ்டிஎம் வேறு சொல்கிறீங்க. கொஞ்சம் சான்சஸ் கொஞ்சம் கம்மி தான். பார்ப்போம், எதிர்பார்ப்போம். ஓகேங்களா, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இளைய பெருமாள், பிசி ஃபீமேல் வித் பிஎஸ்டிஎம், பிசி ஃபீமேல் வித் பிஎஸ்டிஎம் வச்சுருக்கீங்களா? ஓகே, லிஸ்ட்டு 1 கவுன்சிலிங் டேட் 11/6 மார்னிங். எனி சான்ஸ் ஆர் சார்? பிஎஸ்டிஎம் வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா, பிஎஸ்டிஎம் வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் எதிர்பார்க்கலாம். அதுக்கடுத்து பிரதாப், அதாவது வெங்கடசுவாமி பிரதாப் விஆர், எம்பிசி 1352, நான் பிஎஸ்டிஎம் 28th May சான்ஸ் 1352. சான்சஸ் கொஞ்சம் கம்மி தாங்க. ஓகேங்களா, சான்ஸ் கொஞ்சம் கம்மி தான் சார். பிசி வித்யா, அதாவது சார் பிசி ஃபீமேல் பிஎஸ்டிஎம் மார்க் 140, May 27 கவுன்சிலிங் கம்யூனல் ரேங்க் 2100. பிஎஸ்டிஎம் வச்சுருக்கீங்கள்ல, சீனியர் கோஆப்ரேட்டிவ், அதாவது சீனியர் கோஆப்ரேட்டிவா பிசிக்கு பார்த்தீங்கன்னா சீனியர் கோஆப்ரேட்டிவ். ஒரு நிமிஷம், சீனியர் கோஆப்ரேட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இது பிசிக்கு கேட்குறீங்களா? பிசி ஜென்ரல், அதாவது ஜூனியரா சீனியர் தானே கேட்குறீங்க? சீனியர் இன்ஸ்பெக்டர் கோஆப்ரேட்டிவ் இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா இருக்கு. ஆனால் ஓகேங்களா, May 27 தானே எடுக்கலாம். 10+4 இருக்குது, 14 இருக்குது. ஓகேங்களா, 10+4 இருக்குது. அது தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா 8+2 10 இருக்குது, 14 24 இருக்குது. ஓகேங்களா, எதிர்பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வித்யா, May 27 கவுன்சிலிங் மார்க் 140, பிஎஸ்டிஎம் பிசி ஃபீமேல், எனி சான்ஸ் ஃபார் கோஆப்ரேட்டிவ். பிசி ஃபீமேல்
தானே இப்போ சொன்னேன். பிஎஸ்டிஎம்க்கு எதிர்பார்க்கலாங்க அதுக்கு. ஓகேங்களா, எதிர்பார்க்கலாம். யோகா ஸ்ரீ சுமதி பிசி ஃபீமேல் நான் பிஎஸ்டி கம்யூனல் ரேங்க் 2921 கவுன்சிலிங் பேஜ் எனி சான்சஸ் ரொம்ப கம்மிங்க. ஓகேங்களா. சத்யராஜ் எஸ்சி ஃபீமேல் நான் பிஎஸ்டிஎம் கம்யூனல் ரேங்க் 611 ஓவரால் சான்ஸ் இருக்குங்க. ஓகேங்களா, எதிர்பார்க்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பிரியதர்ஷினி எஸ்சி கம்யூனல் ரேங்க் எது வரைக்கும் போயிருக்காங்க சார்? அது கம்யூனல் ரேங்க் சொல்ல முடியாதுங்க. ஓகேங்களா. சூரிய திலகா எஸ்சி ஃபீமேல் நான் பிஎஸ்டிஎம் ஓவரால் ரேங்க். எஸ்சி ஃபீமேல் நான் பிஎஸ்டிஎம் ஓவரால் ரேங்க் 2605 கம்யூனல் ரேங்க் 291. எனக்கு ஜாப் கிடைக்குமா சார்? என்னங்க 291க்கு கிடைக்குமான்னு கேட்குறீங்களா? ஏன், என்ன டவுட் உங்களுக்கு? தாராளமாக கிடைக்கலாமே. 291 தானேங்க ரேங்க் எஸ்சி ஃபீமேலில், தாராளமாக கிடைக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சிந்துஜா, அதாவது கம்யூனல் ரேங்க் 1299 எம்பிசியா 1299 நான் பிஎஸ்டிஎம் 828 மார்னிங் 10 o'clock. சான்சஸ் கொஞ்சம் கம்மி தான். ஓகேங்களா, சான்சஸ் வந்து கம்மி தான். எம்பிசி ஃபீமேல் நான் பிஎஸ்டிஎம் ஓவரால் ரேங்க் கம்யூனல் ரேங்க் 1019 கவுன்சிலிங் டேட் 24. ஜாப் கிடைக்குமா? எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா, எதிர்பார்க்கலாம். பார்ப்போம். செவ்வாய்க்கிழமை ஒரு லைவ் போடுவேன். திங்கள் செவ்வாய் புதன் 3 நாள் நடக்கிறத வச்சு அடுத்து சொல்ல முடியும் எம்பிசியை பொறுத்தவரை. ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அருண் ராஜா பார்த்திங்கன்னா May 13 list 1 ஃபீமேல் பிசி பிஎஸ்டிஎம் ஆர் எக்கனாமிக்ஸ் சான்ஸ் இருக்கா சார்? பிஎஸ்டிஎம் வச்சுருக்கீங்களாங்க. பிஎஸ்டிஎம் வச்சுருக்கும் போதில் ஏன் அதை கேட்குறீங்க? கட்டாயம் கிடைக்கும். ஓகேங்களா, பிஎஸ்டிஎம் வச்சுருக்கும் போதில் ஏன் கவலைப்படுறீங்க? கவிதா சுப்பையா 24th May எம்பிசி உமன் நான் பிஎஸ்டிஎம் மார்னிங் செஷன் கம்யூனல் ரேங்க் சான்ஸ் இருக்கா சார்? சான்சஸ் இருக்குங்க. ஓகேங்களா, சான்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இவருக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். பிசி நான் பிஎஸ்டிஎம் May 27 கம்யூனல் ரேங்க் 2166 ஃபீமேல் எனி சான்சஸ் கொஞ்சம் கம்மி தான். ஓகேங்களா, சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி தான். சாருக்கும் சொல்லியாச்சு. அடுத்து டிஸ்ட்ரிபியூட்டோ பற்றி ஒன்றும் புரியல. காயத்ரி 27th டேட் கவுன்சிலிங் 480 கிடைக்குமா சார்? எந்த கேட்டகரி எதுவுமே போடவே இல்லை. ஓகேங்களா, கேட்டகரி கொஞ்சம் மென்ஷன் பண்ணுங்கள். கந்தன் சக்தி எஸ்சி மேல் பிஎஸ்டிஎம் வச்சுருக்கீங்கல்ல. ஓகேங்களா, பிஎஸ்டிஎம் வச்சுருக்கும் போது என்ன சார்? June 3 கவுன்சிலிங் ஜாப் கன்ஃபார்மாக கிடைக்குமா சார்? கம்யூனிட்டி பிஎஸ்டிஎம்மில் நான் என்ன ரேங்க்கில் அப்ராக்சிமேட்டாக சொல்லுங்கள். அதாவது உங்களுக்கு வந்து ஜாப் கன்ஃபார்ம். ஓகேங்களா, ஜாப்பு கன்ஃபார்ம் தான். கம்யூனிட்டி பிஎஸ்டிஎம்மில் அது தெரியலை, என்னான்னு தெரியல. ஓகேங்களா, அது வந்து டிஎன்பிஎஸ்சியே வெளியிடலை. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரியல் பிவிஹெச் பிசி மேல் நான் பிஎஸ்டிஎம் கம்யூனல் ரேங்க் பிசி மேல் நான் பிஎஸ்டிஎம் 1510 May 20 கவுன்சிலிங் ஜாப் கிடைக்குமா? எதிர்பார்க்கலாம் சார். ஓகேங்களா, எதிர்பார்க்கலாம். திங்கள் செவ்வாய் புதன் 3 நாள் வந்து பிசிக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. பிசி எம்பிசிக்கு அதை வச்சு தான் நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியும் அடுத்து. ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா அஞ்சா லேம்ப் 12/6/2024 கவுன்சிலிங் டேட் எம்பிசி உமன் பிஎஸ்டிஎம் வித் பிகாம்
கிடைக்குமா சார்? பிகாமுக்கு இருக்குங்க. ஓகேங்களா, பிகாமுக்கு கிடைக்கும், ஜேசிஏ கிடைக்கும். அதுக்கடுத்து மோகன ஸ்ரீனிவாசன், பிசி நான் பிஎஸ்டிஎம் கம்யூனியல் ரேங்க் 2003 கவுன்சிலிங் 28/5. 2003 சான்சஸ் ரொம்ப கம்மி தாங்க. சான்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான். எம்பிசி நான் பிஎஸ்டிஎம் கம்யூனியல் ரேங்க் 623. ஐ வில் கெட் ட்ரெஸ்ஸரி ஆர் ஹைவேஸ். ட்ரெஸ்ஸரி ஹைவேஸ் வந்து ட்ரெஸ்ஸரி கிடைக்கவே கிடைக்காது. ஹைவேயும் முடிஞ்சால் முடிஞ்சிடுங்க. ஏன்டா ஜென்ரலில் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சு, எல்லாமே முடிஞ்சு. அதாவது முக்கியமான டிபார்ட்மெண்ட்ஸு நீ எடுக்க போகிறது கம்யூனியல்லே வந்து எடுக்க போகிறாங்க. அதனால் வந்து கிடைக்கிறது கொஞ்சம் சான்சஸ் கம்மி தான். ஆனால் மற்ற போஸ்ட்டில் ஏதாச்சும் கிடைக்கும். ஓகேங்களா. 25th சாட்டர்டே கவுன்சிலிங். கவுன்சிலிங் இருக்கா தெரியல, அது என்னன்னு கேட்போம். ஓகேங்களா. ஓகேங்க, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் போடுறேன். ஓகே, நன்றி, வணக்கம்.